Happy evening, friends. போன கிளாஸ்ல நம்ம இந்த விண்ட் ஆன் தி ஹாண்டட் ஹில் பாடத்தை நம்ம பார்த்துருப்போம். செக்ஷன் 1 கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். செக்ஷன் 2 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? So in section 2, what happened? The clouds were threatening to rain. So Usha had to hurry to her home before it becomes dark. இருட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய வீட்டுக்கு போகணுங்கிறது அவளுடைய எண்ணம். அவகிட்ட ஆனா குறையும் இல்லை. அவகிட்ட இருந்தது வெறும் ஒரு ஷாலும் ஒரு ஸ்கார்ஃப் மட்டும்தான். So the raindrops became faster and it became completely dark and they were full of lightning. ஒரே இடியும் மின்னலுமா இருந்தது. ரொம்ப இருட்டி போயிடுது. அவகிட்ட கொடையும் இல்லை, வெறும் ஒரு ஸ்கார்ஃபும் ஷாலும் தான் இருந்தது. So she ran to the ruins. இடிபாடுகளுக்கு இல்லையே அங்க போய் தஞ்சம் அடையலான்னு போறா. அங்க போனா பயங்கரமா காத்து அடிக்குது, மழையும் பெய்யுது. So she moved to the corner of the old roof. There she sees a wild cat. ஒரு கடுமையான காட்டு பூனைய பாக்குறா. அதை பார்த்து பயந்து போயிடுறா. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்திருப்போம் கிளாஸ்ல. ஸோ சக்சஸ்ஃபுல்லா அவ வீட போய் அலைஞ்சிடுறாங்க. வேற யாராவது உதவி செய்ய வரப்போறாங்களா? இது எல்லாமே நம்ம இந்த செக்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு புரியும். ஸோ we'll be completing section 2 and 3 if time. Towards last 5 minutes, we'll see MCQs as well as I informed in previous session. Okay. படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். So the questions are going to be pertaining to prose unit 1 and it is going to be on grammar portion. Okay. There was another flash of lightning followed by a peal of thunder. The ruins look up before her, grim and forbidding. Forbidding na பயமுறுத்துற மாதிரி இருக்குது. Frightening-ங்கிறதா forbidding. She knew there was a corner where a piece of old roof remained. அவளுக்கு தெரிஞ்சது ஒரு மூலையில ஒரு பழைய ஒரு ரூஃப், உண்டு போன ஒரு ரூஃப் இருக்குங்கிறத அவளுக்கு தெரிஞ்சது. இட் would give some shelter. அந்த இடத்துல போய் நம்ம ஒதுங்கிட்டோம்னா ஓரளவு நமக்கு ஷெல்டர் கிடைக்கும். அந்த இடத்துல நம்ம தஞ்சம் அடைஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவளுக்குள்ள இருந்தது. இட் would be better than trying to go on. இன்னும் முன்னோக்கி நகரத்துக்கு பதிலா அந்த இடத்துலயே நம்ம கொஞ்ச நேரம் சேஃபா இருக்கிறது பெட்டர் அப்படிங்கறது அவளுக்கு எண்ணம் தோன்றுது. In the dark, in the howling wind, she had only to stay off the path to go over a rocky cliff edge. இதுதான் the rocky cliff edge. First picture which you see, இந்த முனையில போய் நிக்கிறா. இந்த மலையினுடைய முனை பகுதிக்கு போய் நிக்கிறா. Rocky cliff edge. How is it then? அந்த காத்து இந்த மாதிரி சத்தம் எடுக்கிறது. She saw the wild plum tree swaying bent down, its foliage thrashing against the ground. அந்த பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய இலைகள் எல்லாம் தரையில தொடர அளவுக்கு இருந்ததாம். The broken walls did little to stop the wind. அந்த உடைந்து போன சுவர்கள் பெருசா ஒண்ணும் பண்ண முடியல அந்த காத்தை நிப்பாட்டுறது. Usha found her way into the ruined building. அந்த இடிந்து போன அந்த கட்டிடத்துக்குள்ள எப்படியோ ஒரு வழியை கண்டுபிடிச்சுன்னு போயிருந்தாங்க. Helped by her memory of the place and the constant flicker of lightning. அவளுக்கு இந்த இடத்தினுடைய ஞாபகத்துவம் கொஞ்சம் இருந்தது. And constant flicker of lightning. வெளிச்சமே இல்லை, ஆனா அந்த இடத்துல அப்பப்போ இந்த மின்னல்னால அந்த மின்னலுடைய வெளிச்சத்துல அந்த இடத்துல அவள் நகர்றாள். She began moving along the wall, hoping to reach the sheltered corner. அந்த செவத்தை ஒட்டினா அப்படியே நடக்கிறான். அப்படி சேர்ந்தானா ஒரு ஓரத்துல ஒரு இடம் கிடைக்கும். அந்த இடத்துல அவளால பாதுகாப்பா இருக்க முடியுங்கிறது அவளுக்கு தோன்றுது. She placed her hands flat against the stone and moved sideways. இப்ப நமக்கே வீட்டுல கரண்ட் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டுல இருக்கக்கூடிய ஓரத்துல செவத்தை புடிச்சுக்க பார்ப்போம். ஏன்னா கீழே ஏதாவது விழுந்து அதை மிதிச்சிட்டோம்னா கஷ்டமாயிடும் இல்லையா? It might stick our legs. So what we do, we go towards the corner of the room. அந்த அறையினுடைய ஓரத்துல இருக்கும். ஏன்னா செவத்தினுடைய ஒரு grip கிடைச்சதுன்னா
ஓரளவு நம்ம சேஃபா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அத புடிச்சுனே நம்ம வெளியில வந்துடலாங்கிற எண்ணமும் நமக்கு தோணும். அதே மாதிரிதான் அவளுக்கும் ஏதோ ஒரு வழி கிடைக்குமாங்கிறது தான் அவ பாக்குறா. She placed her hands flat against the stones and moved sideways. Her hand touched something soft and fuzzy. தான் கை வந்து ஏதோ ஒரு மெதுமெதுன்னு புசுபுசுன்னு இருக்கிற விஷயத்த வந்து தொடரா போல ஒரு உணர்வு வருது. She gave a startled cry. ஒரு சத்தத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அழுகைய வந்து அவளுக்கு அப்படிங்கிற ஒரு சத்தம். இப்ப நம்மளே வந்து நம்ம மேல ஏதாவது விழுந்துருந்தா நமக்கு தூக்கி வாரி போடும் இல்லையா? ஏதோ வந்து நம்ம மேல விழுகுதே அப்படின்னு. Same way, she also felt. She gave a startled cry and took her hand away. அந்த அந்த உடனே அவ கையை எடுத்துட்டா. Her cry was answered to another cry, half snort, half screech, and something left away in the darkness. அவளுடைய அழுகையை தொடர்ந்து இன்னொரு அழுகை வருது. ஆதி சத்தம் வந்து one was half snort, another was a screech, and something left away in the darkness. ஏதோ ஒரு அந்த இருட்டுல வந்து நகர்ந்து போற மாதிரி ஒரு உருவம் போல அவளுக்கு தெரியுது. It was only a wild cat. வேற எதுவும் இல்ல. அந்த காட்டு பூனைதான் அது. So I realized this when she heard it. அதோடைய சத்தம் கேட்டோன்னா அவளால அதை உணர முடிஞ்சது. The cat lived in the ruins and she had often seen it. அந்த பாழடைந்த இடத்துலதான் அந்த பூனை எப்போதுமே இருந்திருக்கு. அவ பார்க்கவும் செஞ்சிருக்கா. But for a moment she had been very frightened. என்னதான் அவ பார்த்துட்டு இருந்தாலுமே அந்த இருட்டுல திடீர்னு ஒரு பொருள் புசு புசுன்னு தொட்டு அதனுடைய நிழல் பார்த்தத அவளுக்கு பயமாயிடுச்சு. அதனால அவ ரொம்பவே பயந்து போயிருந்தா. Now she moved quickly along the wall until she heard the rain drumming on the remnant of the tin roof. அந்த tin roof தட 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 தடன்னு சத்தம் கேக்குது. அந்த மழையினுடைய சத்தம் இந்த டின் ரூஃப் மேல வந்து விழறதுனால அவளுக்கு அந்த சத்தமானது கேட்கிறது. only remnant roof. What was left? The remains of the roof. எது மிச்சம் மீதி இருக்கோ. It's not a covered roof. It's the remain of the roof that is left behind. இதெல்லாம் நம்ம போன கிளாஸ்லயும் பார்த்திருப்போம். To give a continuation and started from this page. Once under it, crouching in the corner, she found some shelter from the wind and the rain. அதுக்கு அடியில போய் உட்கார்ந்தோன்னே அப்படியே குனிந்து அப்படியே உட்கார்ந்துக்கிறா. She found some shelter. அந்த இடத்துல வந்து ஒரு ஷெல்டர் அவளுக்கு கிடைக்குது. அதாவது மழை சாரலோ இந்த ஒரு எதுவும் இல்லாம அவளுக்கு அந்த இடத்துல சேஃபா அவளால உணர முடியுது. After above her, the tin sheets groaned and clattered. பட 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 தட 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 தடன்னு அந்த tin sheet ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுது. If they would sail away at any moment, they were held down by the solid branch of straggling old oak tree. எந்த நேரமும் வேணா அந்த காத்து வந்து அது பறந்து போயிட முடியும். ஆனா இந்த பழைய அந்த ஓக் மரத்தினுடைய மரக்கிளைகளால அது வந்து அந்த இடத்துலயே அப்படியே இருந்துதான். It didn't move away because of this old branch of the old oak tree. Usha remembered that across this empty room stood an old fireplace and that there might be some shelter under the blocked up chimney. Perhaps it would be drier than it was in her corner. But she would not attempt to find it just now. இப்ப நம்ம வந்து அந்த பிஸ்கெட் அந்த ஓரத்துக்கு நம்ம போக வேண்டாம். இந்த இடத்துலயே இருந்துப்போம். She might lose her way altogether. ஏன்னா இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச வழியை கூட நம்ம மிஸ் பண்ணிடுவோம், தொலைச்சிருவோம். அதனால இருக்கிற இடமே நமக்கு வந்து பாதுகாப்பு தான் அப்படிங்கிற எண்ணம் தோன்றுது. Her clothes were soaked and water streamed down from her long black hair to form a puddle at her feet. மழையில நனைஞ்சு போயிருக்கா இல்லையா? தன்னுடைய துணிகள்லாம் அப்படியே ஈரமா போயிருக்கு, சொப்பமா இருக்கா. அவளுடைய முடிகள்ல இருந்து நீரானது அந்த மழை தண்ணி எல்லாம் அப்படியே கீழே இறங்கி it looked like a puddle, ஒரு pool of water, ஒரு குளம் போல காட்சி அளிக்குது. She stamped her feet to keep them warm. காலை வந்து அதால நிறுத்திக்கிறா. ஏன்னா அவளுக்கு தன்னைத்தானே ஒரு வார்மா ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்றா. She thought she heard a faint cry. Was it the cat again or an owl? ஏதோ ஒரு விலங்கு அழறா மாதிரி இருக்கேன். மறுபடியும் பூனையா இல்லாட்டி ஆந்தையா? But the sound of the storm blotted out all other sounds. ஆனா இந்த வாட்டி அந்த புயலினுடைய சத்தம் மத்த சத்தத்தோடயா வந்து அடக்கிடுது. It hid all the other sounds. Blotted outனா hid மறைத்தது.
There had been no time to think of ghosts, but now she was in one place without any plans for venturing out again. மறுபடியும் போறதுக்கான எந்த திட்டமும் கிடையாது. பேய்களை பத்தி சிந்திக்கிறதுக்கான நேரமும் கிடையாது இது. She remembered grandfather's story about the lightning blasted ruins. அப்பதான் தன் தாத்தா சொன்ன கதை. அந்த கதையில வந்து அந்த இடிபாடுனால அந்த கட்டிடங்களே வந்து சுக்குநூறா உடஞ்சிருந்த கதை வந்து ஞாபகத்துக்கு வருது. She hoped and prayed that lightning would not strike her as he sheltered there. இதுவும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மறுபடியும் இடிக்கக்கூடாதுப்பா சாமி அப்படின்னு வேண்டிக்கிறாள். Thunder boomed over the hills and lightning came quicker now. கடகடன்னு திடீர்னு சத்தமும் கேட்கிறது, மின்னல்களும் வேகமா வருது. Only a few seconds between each burst of lightning. அடுத்தடுத்த இடி மின்னலுக்கு வந்து எந்த இடமும் இல்லை, அடுத்தடுத்துதான் வந்துட்டே. There was a bigger flash than most. இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு பெரிய ஒரு மின்னல் கொடி வந்தது. And for a second or two, the entire ruin was lit up. A streak of blue sizzled along the floor on the building. இந்த இடி வந்து அவ்வளவு பயங்கரமா இருந்தது. அதோடைய இந்த மின்னல் கொடி வந்து இந்த கட்டடத்துடைய தரையில கூட உணர முடிஞ்சது. In at one end and out at the other. ஒரு பக்கத்துல அந்த அவர் இருக்கிற இடத்துலயும் இன்னொன்னு வந்து வெளியிலையும் அந்த மின்னலானது அவரால் உணர முடியுது. உஷா was staring straight ahead. நேர பார்த்துட்டே இருக்கான். As the opposite wall was lit up, she saw crouching in the disused fireplace two small figures. It could only have been children. அந்த மின்னல் வெளிச்சத்துல வந்து ஏதோ ஒரு 2 சிறு விஷயங்கள் ஏதோ ஒண்ணு நகர்றா போல இருக்கு. ஒருவேளை குழந்தைகளா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வருது. The ghostly figures looked up. பேய் போல இருக்கக்கூடிய அந்த உருவங்கள் வந்து அப்படியே அண்ணாந்து பாக்குது. Staring back at Usha. உஷாவையும் மறுபடியும் அப்படியே மறைச்சு பாக்குது. And then everything was dark again. மறுபடியும் பார்த்தா இருட்டி போயிடுது. ஒரு திகில் படம் காட்சி போல இது நமக்கு தெரியுது இல்லையா? Usha's heart was in her mouth. படபடத்து போயிட்டா, திகில் படம் மாதிரி இருக்கு அவளுக்கு. அதயமே வாயில வந்துற அளவுக்கு இருக்கு. She had been without a shadow of a doubt two ghostly creatures at the other side of the room, and she wasn't going to remain in that ruined building a minute longer. சாப்பிட பார்த்தா இன்னமும் ஒரு சிறு உருவங்கள் வந்து நகர்ந்து போகுது. இனிமே இந்த கட்டிடத்துல வந்து இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் நிற்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு வருது. She ran out of her corner. அவன் இன்னொரு ஓரத்துல இருந்து அவன் நகர்ந்து போயிட்டான். Ran towards the big gap in the wall through which she had entered. எந்த வழியா அவ உள்ள வந்தாலோ இந்த வழியாவே அவ போயிடுறான். She was halfway across the open space when someone fell against her. பாதி வழிய கடந்திருப்பா, திடீர்னு பார்த்தா ஏதோ ஒண்ணு யாரோ ஒருத்தர் அவ மேல விழறா போல தோன்றுது. She stumbled. படபடத்து போயிட்டா. She stumbled. அந்த இடத்துல இருந்து அவளுக்கு கிரிப்பே இல்லை. இப்ப திடீர்னு வந்து ஒருத்தர் நம்ம மேல விழுறாங்கன்னா நம்மள அறியாமலே நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து நகர்வோம், அப்படின்னு கீழே உட்காந்துருவோம். When she felt the same, she stumbled, got up and again bumped into something. தன்னை தானே பேலன்ஸ் பண்ணிக்க முடியல. ஏதோ வந்து தான் மேல வந்து விழுது அப்படின்னு படபடப்புல கீழே விழுந்துட்டான். மறுபடியும் எழுந்துக்கிறான், திருப்பி எதுலையோ ஒண்ணு போய் இடிச்சுக்கிறான். She gave a frightened scream. அலறல் சத்தத்தோடய அவள் எழுந்துக்கிறாள். Someone else screamed. இன்னொருத்தர் கூட கத்துற குரல் வந்து கேட்கிறது. Then there was a shout, a bold shout, and Usha instantly recognized the voice. திடீர்னு ஒரு சத்தம். அந்த சத்தம் வந்து ஒரு பையனோட குரல் போல தோன்றுது. அவளால அப்ப உடனே அடையாளம் புரிஞ்சுக்க முடியுது. அது வந்து தனக்கு பரிச்சயமான குரல் தான் அது. Usha instantly recognized the voice. யாரு அப்படிங்கிற அந்த குரல், யாருடைய குரல் அப்படிங்கறத அவளால யூகிக்க முடிஞ்சது. To recognize the voice. Suresh, Usha, Binya, it's me, it's us. ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. They fell into each other's arms, so surprised and relieved that all they could do was laugh
and giggle and repeat each other's names. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இது வரைக்கும் ஏதோ பேய் போறது, ஒரு உருவம் போறது, திடீர்னு பார்த்தா பூனை வருது. இப்ப என்னடான்னா ஒரு குரல் கேக்குது. அந்த குரல் என்னவோ தனக்கு பரிச்சயமான குரல்னு தோன்றுது. பார்த்தா அவளால அந்த குரலை உணர முடிஞ்சிருக்கு இல்லையா? ஓ சுரேஷா அப்படின்னு கேக்குறான். உஷா அப்படிங்கறத அவன் சொல்றான். பினியா, இட்ஸ் மீ, இட்ஸ் அஸ். நம்ம தான் அது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தோள் மேல சாஞ்சுட்டு எல்லாம் சிரிச்சுக்கிறாங்க. ஒரு சந்தோஷத்துடன் ஒரு சிரிப்பு. ஒருத்தர் பேரையும் மறுபடியும் கூப்பிட்டு பாத்துக்கிறாங்க. Then Usha said, I thought you were ghosts. நான் நீங்க எல்லாரும் பேய்ன்னு நினைச்சிருந்தேன், பேய்கள்னு நினைச்சிருந்தேன். We thought you were a ghost, said Suresh. நீதான் பேய்ன்னு நாங்க நினைச்சோம். Come back under the roof, said Usha. We huddled together in the corner, chattering excitedly. மறுபடியும் ஒன்னா கூட்டம் கூடிட்டாங்க. they huddled togetherனா இத்தனை 4 பேர். இங்க இந்த பிக்சர் நீங்க பார்க்கலாம். group of 4 people, they are putting arms on one top of the other and they are gathered together. ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. they are excited. அப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பார்த்துட்டோம். feeling great eagerness. பாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டோம். வெயின்னு நினைச்சோம், பூனைன்னு இருந்தது, இருட்டா இருந்தது. கடைசியா நம்ம ஒன்றுபடியும் ஒன்னா சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே தோன்றுது அந்த இடத்துல. When it grew dark, we came looking for you, said Binia. Sorry. When it grew dark, we came looking for you, said Binia. இருட்டி போனதுக்கு அப்புறம் உன்னை தேடி தான் நாங்க வந்தோம் அப்படின்னு பினியா சொல்றான். And then the storm broke. அதுக்கப்புறம் தான் அந்த புயல் வந்து பயங்கரமான புயலா உருவாச்சு. Shall we run back together? நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஓடி போயிருந்தாமா? asked Usha. I don't want to stay here any longer. இங்க ஒரு அஞ்சனமும் நான் இருக்க விருப்பப்படல. We'll have to wait, said Binia. We'll have to wait, said Binia. நம்ம கொஞ்ச நேரம் காத்துட்டு இருக்கணும். The path has fallen away at one place. It would be safe in the dark in all this rain. அந்த பாறையானது ஒரு இடத்துல விழுந்திருக்கு. இந்த இருட்டுல நம்ம போறது வந்து இந்த மழையிலும் நம்ம போறது வந்து பாதுகாப்பு கிடையாது. we have to wait till morning, said Suresh. அப்படின்னா நம்ம வேணா காத்தால வச்சு பொறுமையா காத்துட்டு இருக்கோமா? And I'm really hungry. ரொம்பவே வேற பசிக்குது. The wind and rain continued and so did the thunder and lightning. மழையும் சரி காத்தும் சரி மறுபடியும் தொடர்ந்துட்டே இருந்தது. So did this thunder and lightning. அந்த இடத்துல எதுவுமே நிப்பாட்டல. மழையும் தொடர்ந்து பெஞ்சுட்டே இருந்தது. காத்தும் அதோடைய ஊழல்கிற சத்தத்தோடையும் இடிகளோடையும் மின்னல்களோடையும் அந்த இடம் அப்படியேதான் இருந்தது. நாட் அஃப்ரைட் தான். ஆனா இப்ப அவங்க யாருமே பயப்படல. ஏன்? எல்லாரும் இப்ப ஒண்ணு கூடிட்டாங்க இல்லையா? ஒன்றியா இல்லை, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, அதனால பயப்படல. They gave each other warmth and confidence. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையை வந்து கொடுத்தனாங்க. Even the ruins did not seem so forbidding. அந்த பாழடைந்த கட்டணம் இப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து பயமுறுத்தல. After an hour, the rain stopped, and although the wind continued to blow, it was now taking the clouds away, so that the thunder grew more distant. ஒரு மணி நேரம் கழிச்சு மழை நின்று போயிருக்கு. என்னதான் காத்து தொடர்ந்து வீசிட்டே இருந்தாலும் இப்போ வந்து மேகங்கள் வந்து நகர்ந்து போயிருக்கு. அதனால அந்த இடிகளும் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து பிடிக்கிறா போலதான் இருந்தது. When the wind too moved on and all was silent. காற்றும் மெல்ல நடந்து போயிடுது. மொத்த இடமே அமைதியா இருக்கு. Towards dawn, the whistling thrush began to swing. Its sweet broken notes flooded the rain, washed ruins with music. Let's go, said Usha. நம்ம எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு உஷா சொல்றான். Come on, said Suresh. I am hungry. எனக்கு பசிக்குது. As it grew lighter, they saw that plum tree stood upright again, although it had lost all its blossoms. அந்த பிளம் மரம் வந்து
தலைகீழ நிக்கிறா போல தெரியுது. Although it had lost all its blossoms, they stood outside the ruins on the brow of the hill, watching the sky grow pink. இப்ப வந்து வெளிச்சமாக ஆரம்பிச்சிருக்கு. A light breeze had sprung up. மெல்லிய காத்து வந்து வீசுது. When they were some distance from the ruins, Usha looked back and said, "Do you see something there behind the wall? It's like a hand waving." அந்த தூரத்துல இருந்து அந்த இடிபாடுகள்ல இருந்து பாக்கத்த உஷா திரும்பி பார்த்து சொல்றா, உனக்கு அங்க ஏதாவது தெரியுதா? இந்த சுவர் பின்னாடி யாரோ ஒருத்தர் கை ஆட்டுறா போல தெரியுது. Can't see anything, said சுரேஷ். எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சுரேஷ் சொல்றான். It's just the top of the plum tree. அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த பிளம் மரத்தினுடைய உச்சிதான் அப்படின்னு துனியா சொல்றான். They were on the path leading across the saddle of the hill. Saddle na low point on a ridge between two summits. They were on the path leading across the saddle of the hill. அந்த தாழ்வான பகுதி. Goodbye, goodbye, voices on the grid. Who said goodbye? Asked Usha. யார் சொன்னா? Not I, said Suresh. நான் சொல்லலையே. நானும் சொல்லலையே அப்படின்னு வினியாவும் சொல்றான். I heard someone calling. யாரோ கூப்பிடுற மாதிரி எனக்கு தோணுது. It's only the wind. அது வெறும் காத்துதான். Usha looked back at the ruins. மறுபடியும் அந்த இடிபாடுகளை வந்து திரும்பி பாக்குறா. The sun had come up and was touching the top of the walls. சூரியன் வந்து இடிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த சூரிய ஒளிகள் வந்து அந்த சுவர்கள மேல வந்து படுறது. The leaves of the plum tree shone. இந்த பிளம் மரத்தினுடைய இலைகள் வந்து பளிச்சென்று தோற்றம் அளிக்கிறது. The thrush sat there singing. Come on, said Suresh. I'm hungry. வாங்கப்பா எல்லாரும் எனக்கு பசிக்குது. Goodbye, goodbye, goodbye. Usha heard them calling. Or was it just the wind? மறுபடியும் அந்த காத்து தானா அது அப்படின்னு சொல்றா. With this, the cruise comes to an end. நல்ல ஒரு திகில் படம் பார்த்த அளவுக்கு ஒரு கதை. In the story, with all these people who are together and they get sheltered in one old ruined building. They get scared. These 5 cats study, and towards the end, they somehow find one another again and they come back home. It was an exciting story. Need doubts to anyone pertaining to this story? இந்த கதை சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். Because after this, I'm going to share the screen of MCQs. That there are no doubts pertaining to this prose, I shall share the screen of MCQs. It's going to be on grammar pertaining to Unit 1. Okay. Amit had dash money than his friends. Fewer money, less money, more money. Mohsin would buy countless things, toys, sweets, dash more. Many more
Much. You need to answer me. Make note of the answers in your book. Dash of the people went to the fair from Hamid's village. A lot of people, much of people, plenty of people. Countable and uncountable noun பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகளே. Except Hamid, dash of the boys went to the hardware stores. No of the boys, none of the boys, any of the boys. People came on tongas and exas and dash in motor cars. Few in motor cars, plenty, some in motor cars. I'll wait for a minute for you to make note down of these answers for 5 questions. Then I'll move on to the 6th question. Totally there are 10 questions. மொத்தமா 10 கேள்விகள் இருக்கு. Let me move on to the next question. Sixth question. Aunt Polly laughed a little, cried a dash, then did both. Aunt Polly வந்து முதல்ல கொஞ்சம் அழுதாங்க, முதல்ல கொஞ்சம் சிரிச்சாங்க, அப்புறம் அழுதாங்க, கடைசியா ரெண்டுமே செஞ்சாங்க. Little, few, some. Amil had never seen these dash toys in one place. These much toys, these many toys, these a lot toys. How do you say? Telling it as a sentence, which of these words will you use it? இந்த வார்த்தையை தேர்ந்தெடுப்பீங்க. சிக்ஸ்த் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா 6A 6B அப்படின்னு ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். Make note of these sentences. Anyway, sentence recorded, you can refer it back once again. Use IE or EI and fill in the blanks. Worried. Worried வந்து IE பயன்படுத்துவோமா, EI பயன்படுத்துவோமா? Next is 8. For the number 8, is it IEGHT or EIGHT? 10th one, happiest. இருக்கவே சந்தோஷமானவன். It's in superlative degree. Happiest. So all the questions are taken solely from this source. இந்த பாடத்துல என்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதோ அதெல்லாம் நம்ம இங்க யூஸ் பண்ணியானோம். Hope you would have written answers for 6, 7, 8, 9, 10. So Aunt Polly
A, B, C, little few for some. 7 questions. I mean, they had never seen these a lot toys, these many toys, these much toys. Use IE or EI. Worried. 8. Happiest. Students, in today's session, we have completed the Wind on the Haunted Hill prose. Next session would be discussion of question and answers and MCQs will be asked pertaining to the prose, the Wind on Haunted Hill. அதாவது சினானிம் ஆன்டனிம் கொஸ்டின்ஸ் வந்து அந்த பாடத்துக்கு பார்க்கலாம். சரியா? Then discussion of question and answers pertaining to that chapter will be done in next session. யாராவது சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்கலாம். Okay. So end my session here, friends. நான் இன்னைக்கு கிளாஸ் இதோட நிப்பாட்டிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம் மறுபடியும். ப்ரிப்பேர் வெல். ஒவ்வொரு பாடத்தையும் நம்ம அன்னைக்கே நம்ம படிச்சிட்டோம்னா பரிசம் போட்டு ரொம்ப சுலபமா இருக்கும். இந்த MCQஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ப்ரிப்பேர் வெல். தேங்க்யூ. நன்றி. வாழ்க பாரதம், நெடுக தமிழ்.